பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸே வந்து வீர விளையாட்டுகள் தான். அந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டு தான் இப்ப நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அதுவும் நம்மளோட ஆண் தேவதைகள் தான் வந்துட்டு விளையாட போறாங்க. சூப்பர். ஓகே ஓகே. அதுக்காக தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காளை மேல பல காளைகள் இங்க இருக்கிற காளைகள் ஏறி அந்த காளையை வந்துட்டு அடக்க போறாங்க. சோ கிரேஸ் அக்கா அண்ட் குமாரியாஸ் மேம் நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களுக்கான நீங்க வந்துட்டு வாட்ச் பண்ண போறீங்க, நீங்க ரசிக்க போறீங்க, நீங்க தான் கமெண்ட் சொல்ல போறீங்க. யார் எப்படி காளையை அடக்குனாங்க அப்படின்ற அந்த கமெண்ட்ஸை நீங்க தான் வந்து சொல்ல போறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கிரேஸ் அக்கா அண்ட் குமாரியாஸ் மேம். ஓகே சொல்லுங்க, இந்த காளையை அடக்கிறதுக்கு முதல்ல நீங்க யாரை கூப்பிட போறீங்க? நான் ஒரு ஆண் சிங்கம். அவர் லைட்டாக அசிங்கமாக இருந்தாலும் அவரை தான் நான் கூப்பிட போகிறேன். நீ வாங்கி கட்டிக்க போறேன்னு தெரியும். யாரை கூப்பிட? அவர் வேற யாரும் இல்லை. லெட்ஸ் வெல்கம் பிளேட் சங்கரனா. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அண்ணா, நீ காலை அடைக்கிறதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் தையலை வந்துட்டு பிரியாம பார்த்துக்கோ. அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ எவ்வளோ ஒரு ஆரவாரமா இருக்கீங்க. யார் நானா? இல்ல, எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கிறத பத்தி நீங்க எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க? இது என்னைய வச்சே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஆனா அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியல. மாடு தான் எனக்கு தெரிஞ்சு உன்னை டெஸ்ட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தீப்சி இந்த போட்டிக்கு வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க போற டைம் வந்துட்டு 1 நிமிஷம். இந்த 1 நிமிஷத்துல நீங்க வந்துட்டு காளையை கட்டுப்படுத்தி நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் காங்கேயன். ஓகே, ஆர் யூ ரெடி? நான் ரெடி. என்ன பண்றது? ஏறுங்க, போங்க உள்ள போங்க, வீரத்தை காண்பீங்கள். ஏய், இங்க வச்சிருக்காரு பாரு. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. அண்ணா ரெடியா இருக்கியா? கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அண்ணா இங்க இருந்து பாக்கும்போது எப்படி தெரியுமா இருக்க? மருதநாயகன் கமல் மாதிரியா இருக்குண்ணே. நம்ம முஜியா இருக்கு. Your time starts now. பெருசா போடுங்க. ஐயா 100 ரூபாய் தரையா கம்மியா? ஸ்லோவா. அண்ணா, அவருக்கு நாங்க வந்து 2000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கோம். அவர் ரியாக்ஷன் பாருடா. ஐயா பாடி சாயுது. ஐயோ அம்மா, வாடா பொறுமையா வாடா. ஐயோ போச்சா மொடமொட நாக்கிட்டாங்க. சும்மா பாடி வந்துட்டு வாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சிட்டு கை கிரிச்சா தாபி அவனுக்கு 53 வயசுல இதெல்லாம். ஏய் சாயறது இங்க சாய மாட்டீங்க. அங்க போற அண்ணா வா. ஐயோ கடைசியில என்ன நான் கடவுள் கேரக்டர் மாதிரி ஆகிட்டீங்களே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே. உண்மையாவே பாடி சாஞ்சிருச்சியா? அந்த பாடி அப்படியே அனுப்புங்க. அக்கா கிரேஸ் அக்கா, என்னப்பா எப்படிக்கா விளையாண்டாங்க? எப்படி விளையாண்டா இருந்தா ஊரே பார்த்துச்சு. நல்லா விளையாடனாலும் சொல்ல மாட்டியாக்கா? எவ்வளவு செகண்ட் போச்சு. இல்ல இப்போ அவர் அந்த வீர தழும்பெல்லாம் காட்டினா உண்மையிலே ஜல்லிக்கட்டு விளையாடுற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கிறாரு நமக்கு. அண்ணா மாடை செக் பண்ணுங்கண்ணே, மாடுக்கு ஏதாவது ஆயிருக்கான்ட்டு. எனக்காக ஒரே ஒரு ஆசை, அடுத்தது டவுட் நீங்க கூப்பிடணும். அது மட்டும் எனக்கு ஆசை. உங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் எங்களோட ஆசையை. என்ன விட்டுருங்க. எங்க அண்ணன் வந்துட்டு 27 செகண்ட் வந்து தாக்கு பிடிச்சிருக்காரு. சும்மா கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீர விளையாட்டு விளையாடுறதுக்கு வரப்போறது யார் தெரியுமா? சொல்லுமா, அதான் டவுட்ன்றானே நானு. வாங்க. உன்னோடு ரத்தம் சிந்த புன்னை உள்ள கூட்டம் உண்டு. ஆஹா அண்ணா, ஏய் ஆஹா, எங்க அண்ணனை பத்தி சொல்லணும்னா இந்த மாடு மூச்சு விட்டாலே நீ பறந்து போயிடுவ. உனக்கு இதெல்லாம் தேவையா? ஆனா ஒரு கண்டிஷன், நான் வந்து மாடு மேல உட்கார்ந்து பிடிக்க மாட்டேன், நின்னுகிட்டே அடக்குறேன். இல்ல நீ நின்னுட்டு தான் இப்ப பிடிக்கிற. புரியல? உட்கார்ந்தனா நானே வந்து அடிப்பேன். மாடு வேணா உன் மேல உட்கார சொல்லுவா. நான் மாடு டயர்ட் ஆயிடும். அந்த ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட்ஸ் தாக்கு பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சோ ப்ளீஸ் உள்ள ஏறுங்கள். உண்மையாவே 108 வந்துட்டு தயார் பண்ணி வைங்க. ஒரு பாடி வந்துட்டு இருக்கு. என்னங்க போடவே இல்லை, அதுக்குள்ள ஆடுது. ஆஹா ஆஹா ஆஹா. ஏய் ஏய், எங்க அண்ணன் விதா பண்றாரு. அண்ணா நல்லா பாத்துக்கோ. நீ எல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சுட்ட தானே? ஏப்பா இருப்பா, இதை புடிச்சுக்கிறேன் நான்.
ஐயோ எதுக்கு இந்த பொசிஷன்ல இருந்து Your time starts now. தலை மண்டையில அடி கூட போடுறா மண்டையில அடி கூட போடு தலை சுத்து இப்போ ஐயா ஒரே சைடு போடுங்க டேய் டேய் ஐயா காப்பாத்துங்க ஐயா 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 எங்க போறீங்க ஐயா காப்பாத்துங்க டேய் ஓடி முளைக்கும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த பாடியை கொஞ்சம் தூக்குங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். மொத்தமே வந்து 25 செகண்ட் வந்து தாங்குறது இந்த பாடி எல்லாம் வந்து இட்ஸ் நாட் a ஈஸி திங். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். யகா குமாரியாஸ்கா எப்படி இருந்துச்சு? ஏய் செம கான்ஃபிடென்ட். ஆனா அங்க போன உடனே விழுந்தேன் பாரு, ஓவர் கான்ஃபிடென்ட். அடுத்த ஷோக்கு வரணும்ல மேடம். ஆனா இப்போ விட்டுருவாங்களா நம்மள? நன்றி நன்றிகள் கோடி. நாங்கள் வருவோம் உங்களை தேடி. 30 செகண்ட் தாண்டினா உங்ககிட்ட கேட்டிருப்போம். இல்லைன்றதால கால்பிட்டோம். ஆஹா சொல்லுங்க. அடுத்ததாக இந்த போட்டியில நான் கூப்பிட போறது யாரு அப்படியே எந்த பாத்தீங்கன்னா வீர மகன் ஆண் மகன் ஆண் சிங்கத்தை கூட போற சொல்லு. இட்ஸ் none other than None other than? நம்மளோட ஜிஷ்ணு. ஜிஷ்ணு வாங்க. இல்ல மச்சான், ஆக்சுவலி வெளிய இருந்து பார்க்க ஆஹா ஓஹோன்னு இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம டவுட்டும் பெரியவர் வந்து வெளியே வந்து போதா பெரியவரா என்ன பெரியவராவே கன்சிடர் பண்ணி மாத்திட்டு இருக்கீங்க? அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. செகண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கெஸ் பண்ணல மச்சான். நீ எத்தனை காளைய அடக்கி இருப்ப எனக்கு தெரியும். நீ ஜல்லிக்கட்டு வீரன். ரைட் ஜிஷ்ணு ஏறுங்க. ஓ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? Your time starts now. மச்சான் சாச்சி விட்டா மச்சான். இங்கதான் இருக்கு. ஹேய் மாடு ஒரே ஒரு கால் தான் தூக்கிச்சு. அதுக்கே நீ கீழே விட்டீங்க. காலை தூக்கிட்டாடா. So ஜிஷ்ணு மொத்தம் 25 செகண்ட் தாக்கு பிடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகேவா? பரவாயில்ல. பரவாயில்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம வந்துட்டு கொடுத்தா வேண்டும். சூப்பர் பேசக்கா. பேசக்கா. சூப்பர் சூப்பர். ஆனா தம்பி நீ வரும்போது நான் வந்து நானும் நினைச்சாக்கா, ஆனா தலைவி சுத்துதுக்கா. தலை ட்ரை பண்ணி சுத்திதுக்கா. பார்த்தேன், ஆனா சுத்திச்சு. இங்க உட்கார்ந்து அதெல்லாம் பாக்குறதுக்கு வேடிக்கை பாக்குறது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏக்கா ஏன்க்கா ட்ரை பண்றீங்களா? இன்னொன்னு உங்களை தான் கடைசியா ஏத்த போறோம். மாடு ஓடிடும். என்ன ஏத்துறனா அது ஓடிடும். ஓகே ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் நம்ம ஜிஷ்ணு சேட்டாக்கு. தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக இந்த வீர விளையாட்டுல யாரை நம்ம இறக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் நண்பன் அருணை வர சொல்லுங்கள். உன்னால முடியாதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீ நம்ப வேண்டியது உன்ன இல்ல அவங்கள. சரி சும்மா தப்பில்ல. ஓகே your time is going to start. Please மேலே ஏறு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. Your time starts now. ஆஹா என் மாப்பிள்ளை, என் ஆருயி சிங்கம், என் தங்கம். காலமான சொன்ன டைட்டா பிடிச்சுவானா? பிச்சுன்னு வச்சுக்கோயா மாப்பிள்ள. அவ்வளவுதாண்டி. ஆஹா ஏய்! ஏய்! எவ்வளவு ஆனாலும் சரி விடாதே விடாதே. என்ன மாப்பிள்ள ஆனா நம்ம அப்ரிஷியேட் எப்படி இருந்துச்சு இந்த பண்ணி experience? இவரை. பயங்கரமா இருந்தது மச்சான். அதான் நம்ம எப்பவுமே விழுந்து விழுந்து தானே கிடப்பான். 39 செகண்ட் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அவன் அழகா வந்து ஒண்ணு பண்ணாப்பா. மத்தவங்க எல்லாம் இப்படி பிடிச்சாங்க, இவன் உள்ள கையை விட்டான். நான் நினைச்சேன் இப்போ நல்ல ஹோல்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேலதான் தலை கிருகிருன்னு சுத்துமே. தலகிரு நைட்ஸ். Okay, சூப்பர். ரொம்ப ரொம்ப super. சந்தோஷம். Thank நன்றி you, thank நன்றி you, thank நன்றி. you so much. ஓகே இந்த விளையாட்டை
விளக்கேத்தி தொடங்க வைக்கிறதுக்காக என்னோட அண்ணன் ஆருயிர் தங்கம். லெட்ஸ் வெல்கம் கார்த்தினா. ஓகே கார்த்திகா ஏறுங்க. ஆன் சிங்கர். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. Your time starts now. சொல்லி வச்ச வந்தா மாட்டி முளைக்கட்டும் பற பற தெரிக்கட்டும் அல்ல பற நம்ம பட பட வெளுக்கும் தர தர தப்பாது தப்பாது அடிச்சா எனக்கு துடிக்காத நரம்பு இல்ல கொண்டு அடிச்சா இடியிற வர வர அலறட்டும் தர தர இடியிற வர வர ஆட்டத்தை கொற கொற எவனுக்கும் சாகுமே இவன் முளைச்சா சூடா ஏற்ற சாமி வந்துருச்சா அடிக்கிற அடியில் வெறும் கபில கிழிச்சு தொங்கட்டும் அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும் முளைக்கட்டும் பற பற தெரிக்கட்டும் அல்ல பற நம்ம பட பட வெளுக்கும் தர தர தப்பாது தப்பாது தப்பு அடிச்சா எனக்கு துடிக்காத நரம்பு இல்ல கொட்டு அடிச்சா அட்ரா இடியிற வர வர அலறட்டும் தர தர முதியிற வர வர ஒத்தக்கல்லு மூக்குத்தியா ஒத்தை கொத்த வாரியான்னு உசுட்டேத்துதான் வரவா குட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா ஏமா என்ன? இத்தனை நாள் வரைக்குமே தரையில தானே நடிச்சு பார்த்திருக்க. ஆமா. இப்ப பறந்துகிட்டே நடிக்க போறாங்க. ஃளைட்ல பறந்துகிட்டே நடிக்க போறாங்கமா. இன்னைக்கு நம்ம ஷோக்கு பட்ஜெட் அதிகமாயிடுச்சு போலயே. இப்ப தெரியும், கொஞ்ச நேரத்துல தெரியும் எப்பேற்பட்ட பட்ஜெட்லாம் இருக்க போகுது, எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வர போகுதுன்னு. சோ லெட்ஸ் வெல்கம் आवर ஃபேவரட் சன் நட்சத்திரங்கள். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, மயிலாப்பூர் வழியாக மலேசியா செல்லும் ஏர் பேசியா விமானம் இன்னும் சற்று நேரத்தில் தரையிறங்க உள்ளது. பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பவர்கள், ரீல்ஸ் எடுப்பவர்கள் ஓரமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹலோ ஏண்டி என்னடி ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்க? என்ன பிரச்சனை? சோப்பா நேற்று நான் சோப் வாங்கி கொடுத்தேன். நீ என்ன சோப்பா அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கேரக்கி மாதிரி குச்சின்னு இருக்கியா? சரி சரி, அன்பா பேசி என்ன கொல்லாத. வெய் வாங்கிட்டு வரேன், வெய். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. என்னங்க என்னங்க என்னம்மா? என்ன அங்க கழுத்துல கட்டின கலர் கூட மாறல, அதுக்குள்ள உனக்கு இன்னொரு ஃபிகரை பாக்குற. இல்லம்மா, இந்த உலகத்துல உன்னை விட ஒரு பேரழகி இருக்காளான்ட்டு நானும் தினம் தினம் எல்லா பொண்ணுலையும் பார்க்கும்போது செக் பண்ணிட்டே இருப்பேம்மா. யாருமே அப்படி இல்லை பாரு. நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? யாரா நீங்க பைத்தியம்? ஏய், யாரை பத்திரம் பைத்தியக்காரனா? எங்க நீ வெட்ட போட மாட்டாங்க. என்ன சார்? யார் சார் நீங்க? அப்படி மரியாதையா பேசு. நான் கிராமத்தானா உனக்கு அவ்வளவு கேவலம் போச்சா? சாரி சார். நாங்க கிரேஸ் அரிசி வாங்கி குலுக்கல்ல ஜெயிச்சு ஃளைட் தான் போறோம். 5 கிலோ அரிசி 10 கிலோ ஜெயிச்சிட்டீங்களா? வெல்கம் மேடம், வெல்கம் சார், வெல்கம் டு ஏர் பேசியா. ஃப்ளைட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? நான் பார்க்காத ஃப்ளைட்டே கிடையாது. எங்க மொட்டை மாடியில் இருந்தா அங்க என்ன எழுதுறீங்கன்னு படிங்க சார். அறிவியல். விலங்கியல். உன்னை போட்டுருவோம் ஒண்ணு.
இங்க மூஞ்சிங்களை பார்த்தாலே தெரியுதா முதல் தடவை நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கிறீங்கன்னு. ஆமா நானும் என் பொண்டாட்டியும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம். டேய் மிச்சத்தை வேற எங்கேயா போய் வச்சுக்கோ. சின்ன சிறுசுங்க இருக்கீங்க, போங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் என்ன பண்றீங்க? கூண்டுக்குள்ள போயிட்டு வாங்க, போங்க. நீ திருந்தவே மாட்டேன். இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். என்னம்மா கூச்சமா இருக்கு. மூஞ்சி அப்படி வைக்காதம்மா, ரொம்ப மோசமா இருக்கு. சரி, இதுனா பையி? இது பிளைட்ல தடவை போறோம்ல, அதனால அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோப்பு, பவுடரு, பிரஷ். சோப்பா? சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்ல சோப்ல எடுத்துட்டு போக கூடாது சார். அதனால நீங்க சோப்பை கொடுத்துருங்க. சோப் எடுத்து கூட யார் சொன்னது? என்ன அநியாயமா இருக்குது? யாரை ஏமாத்துறீங்க? நான் கேட்கறேன், யாரை ஏமாத்துறீங்க சார்? உங்களை இப்ப பார்த்தாதான் சார் தெரியுது. உங்களை பார்த்தா ஒரு படிச்சவர் மாதிரி தெரியுது. நீங்களே இப்படி சொல்லாமா சார்? ஆமாம் ஆமாம், சோப்பு எடுத்துட்டு போக கூடாதுமா. கொடுத்துரு அவர்கிட்ட, கொடுத்து இந்தாங்க சார். சார் இங்க உட்காரலாம். பை. சார் வெல்கம் டு ஏர் பேசியா. ஏர் பேசியாவா? 2 2 4 3 3 8 8 பக்கத்தில் 1 கொடுத்தா 7.5. ஐயா 7.5 சரியா இல்லையா? என்னையா ஆர்வேஸ் பேர் வச்சிருக்கீங்க? இந்த பேரெல்லாம் வச்சா ஆர்வேஸ் விளங்கவே விளங்காதையா? யாரு நீ? யோ என்ன தெரியல? தெரியலையே. யோ நான் தான் ஜோதிட திலகம், ரேகை ரேஸ் கோர்ஸ், ஜாதக ஜாம்பவான். என் பேர் என்ன தெரியுமா உனக்கு? திவ்யாபரன். திவ்யாபரன். சார் நான் ஏதாவது அசிங்கமா சொல்றதுக்குள்ள நீங்க அந்த கேட்டுக்குள்ள போயிட்டு இந்த கேட்டுக்குள்ள வந்துருக்கீங்க சார். என் நாக்கில ஒரு கையை வச்சு இழுத்து என் நெத்தியில இருக்க குங்குமத்தை தொட்டு ஒரே ஒரு தகடு வந்துருச்சு வச்சான்னு வச்சுக்கோ. நீ மட்டும் இல்ல, இந்த ஏர்போர்ட்டை தரப்பட்ட போயிடும் தெரியுமா? வேணா நீங்க அப்படியே போய் உட்காந்துருங்க சார். போங்க சார். புது கப்பல் ரூல்ஸை மதிக்கிறவன். சரி வாங்க, அப்ப வாங்க. என்ன சார் எலக்ட்ரிக் ஃபால்ட்டா? இருக்கு. என்னது? இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஹலோ வாட்ச்மேன், என் சீட் எங்க? அது கிளீனர் சொல்லுவான். அப்படி போயிட்டு வாங்க. சாங் வரல. 2வது தடவை சாங் போட மாட்டாங்க. யோ பையில என்ன வச்சிருக்க? டேய் சிப்ஸ் பாக்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, வாட்டர் கப்பு, வாட்டர் பாட்டிலு, முறுக்கு பாக்கெட் இருக்கு. என்னடா உள்ளுக்குள்ள மினி வைன் ஷாப் வச்சுட்டு இருக்க? ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாதிரி ஃப்ளைட்ல போகும்போது சரக்கு தருவாங்க. அப்போ எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. சரக்கு தருவாங்களே, இந்த சிப்ஸ் பாக்கெட்டு, முறுக்கு, வாட்டர் பாட்டிலு, கப்பு இதெல்லாம் தருவாங்களா? ஃப்ளைட்டு நடுவானத்தில் எங்கே நிற்குமோ நிற்காதோ, வண்டி நிற்காம போச்சுன்னா பிரச்சனை சார். அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டா டேய் போடா, ஓசியில் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறானுங்க, நம்ம உயிரை எடுத்துன்னு இருக்கிறானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட ஜானு. யாரு இவரு? உனக்கு தெரிஞ்சவரா? இவரு அது இவர் பேரு ராம், எங்க பக்கத்து வீட்டு அண்ணன். ராம் இவருதான் என்னோட ஹஸ்பண்ட். நைஸ் டு மீட் யூ சார். இன்னும் என்னெல்லாம் கிரிக்கெட் பண்ண போறானோ? எக்ஸ்கியூஸ் மீ, எங்கடா திறந்த வீட்டில் ஏதோ போற மாதிரி போயினே இருக்கிற? தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல் நீங்க தான். எப்பா யாருப்பா நீ? தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட 2வது ஆள் நீங்க தான். எப்பா யாருப்பா நீ? தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட 3வது ஆள் நீங்க தான். ஏண்டா தூண்டில்ல மாட்டின பல்லி, இங்க வா.
தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை கோடி பேரும் உன்னை யாருன்னு தான் கேட்பாங்க. ஏண்டா மட்ட ஒழுங்கா சொல்லு, நீங்க யாருங்க? மக்களை மகிழ்விக்கிற கலைஞன். வருஷத்துக்கு எத்தனை ஈவெண்ட் போவீங்க? ஒன்லி ஒன். போ. சரி, பேக்ல ஏதாவது இடம் கூட வச்சிருக்கியா? சார், ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன இருக்க போகுது? என்ன ஒரு 15 ஜோக் வச்சுக்கிற ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு மேல நீயே சொந்த செலவுல பிரிண்டிங் போட்டு பைண்டிங் போட்டு உன் பேர் ஒட்டி வச்சிருப்ப. அந்த மாதிரி தானே இருக்கும். பா சார், நீங்க அந்த ஆக்ஷன் அனகொண்டா அன்பு சார், நீங்க தானே இது? ஆமா சார், நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சார், தீவிரமான ஃபேன் சார். சார், ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் சார், வீட்டில் நம்ப மாட்டாங்க. சார், போனா பொறுக்கி இல்ல, லாஸ்ட் மந்த் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கலக்கிட்டீங்க சார். ஓய்யோ சார், அதுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆம்பளியாடா அப்படின்னு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 மாசம் முன்னாடி. 2 days. ரைட் ரைட். ஆனா தியேட்டர்ல இல்லன்ட்டாங்க சார். நான் 3ஆவது நாள் தான் போனேன், இல்லன்ட்டாங்க. இல்லனா 375 days ஓடி இருக்கு சார் அந்த படம். வெல்கம் டு ஏர் பேசியா. உங்களை செக்கிங் இல்ல, நீங்க நேரா போய் உட்காரலாம் சார். தேங்க் யூ சார். சிந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சௌடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாலிகை வள்ளியம்மா எங்கள் அல்லியம்மா தங்க செல்லியம்மா செல்ல கொல்லியம்மா அடி அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அருள் முப்பாத்தம்மா அனல் விப்பாத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்கரி உமையம்மா பொன்மாரி பொன்மாரி செல்லாயி சிலம்பாயி பூகாரம்மா, முதல்ல நீ கண்ணு திறந்து பாரு. ஃப்ளைட் நினைச்சே இல்ல என்ன நினைச்சது? என்ன சார், என்ன தெரியலையா? தெரியலையா? என்ன தெரியலையா? தெரியலன்னு தான் சொல்றேன் தமிழ்ல. என்ன தெரியலையா? நான் தான் சிங்கர் கேஆர் பரமேஸ்வரி. கேஆர் பரமேஸ்வரியா? ஆஹா, எங்க அம்மா உங்க பாட்டுலாம் சரிகமா மேடம், கூலிங் அதிகமா இருக்கு நினைக்கிறேன், உதறுது. எம்மா போதும்னு சொல்லிட்டாங்க. இருக்கிறவங்க இறங்கி போனாங்கன்னா எங்களுக்கு லாஸ். ஆல்ரெடி ஏர் பேசியா பெரிய லாஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஆமா. இங்கயா? ஆஹா, பக்கத்துல 10க்கு பக்கத்துல. வெல்கம் டு ஏர் பேசியா. கிரேஸ் அரிசி மண்டியில அரிசி வாங்கி குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்க ஃளைட்ல வந்த உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். Have a safe journey. Please put your seat belt. மேடம், நீங்க பெல்ட்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஜோக் ஞாபகத்துல வருதுங்க. சாரி சார், நீங்க அதெல்லாம் தயவு செஞ்சு கீழே விட்டுட்டு வந்துருங்க, இங்க எடுத்துட்டு வர கூடாது. நோ 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 நோ, நான் ஜோக் சொல்றேன் கேளுங்க மேடம். மேடம், ஒருத்தர் எங்க போனாலுமே பிளாக் பெல்ட் எடுத்துட்டே போயிடுவாராம். ஏன்? ஏன்னா அவர் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காராம். ஐயோ, என்னாச்சு கேப்டன்? நாஸ்மா போச்சு. ஆரம்பமே பஞ்சர். யோ 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 யோ, நான் அப்பவே ராவு காலத்துல எடுக்காத வண்டியான்னு சொன்னேனே, கேட்டியா நீ? யோ, ராவு காலத்துல எடுத்ததுனால இல்ல சார், பாழா போன பழைய ஜோக்க சொல்லி டயரே வெடிக்க வச்சுட்டான். ஒரு நிமிஷம், நான் போய் டயர் மாத்திட்டு. அவன் மேச ராசியா, அவனுக்கு இன்னில இருந்து 7 சனி. இப்படிதான் எல்லாரும் நடக்கும். ஓகே பேசஞ்சர்ஸ், இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, கிளம்பலாம். ஏர் பேசியா விமானிகளுக்கு 420 மிஸ் கால் लेगिए जानी वाली अगली गाड़ियां फ्लाइट इज गोइंग टू टेक ऑफ सो ब्लडी फ्रेंड्स टेक केयर. ராம், ஜானு ஜானு ஜானு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எவனோ ஒருத்தருக்கு பொண்டாட்டியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இது நியாயமா? நியாயமே இல்லதான் ராம், என்ன மன்னிச்சிரு. என்னோட சுருட்ட முடி பிடிக்கும்னு சொல்லுவியே, சுருங்கின சூட்கேஸ் மாதிரி ஒருத்தனை கூட்டு வந்து. அதாகப்பட்டது மகா ஜனங்களே, யாரா இது? உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக 2 நிமிஷம் ஒதுக்குங்க. டேய், என்ன லேகம் வைக்கிறியா? ஐயா கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. டேய், ஜிபே நம்பர் எடுத்துக்கோ. ஓகே. உங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கா? என்னோட புக்கை வாங்கி படிங்க, கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். இந்த புக்கு சாதாரண புக்கு கிடையாது. அதாவது 1778
டெல்லியில ஒபாமா சொன்ன ஜோக்கு இந்த புத்தகத்துல இருக்கு. எங்க அப்பா அம்மா சொன்ன ஜோக்கா? ஒபாமாமா உங்களோட பொண்டாட்டி லவ்வரோட ஓடி போகணுமா என்னோட புக்ல இருக்கு. ஐயா எனக்கு ஒரு புக்கு கொடுங்க. இந்தாங்க. வெக்கம் கேட்டவன். ஓடி போன பொண்டாட்டி மறுபடியும் உங்ககிட்டயே வரணுமா என்னோட புக்ல இருக்கு. எனக்கு ஒரு புக் கொடுப்பா. மானமே இல்லாதவன். புருஷன் டார்ச்சர், லவ்வர் டார்ச்சர், இதுல இருந்து விடுபடணுமா என்கிட்ட புக் இருக்கு. ஐயா அந்த புக் என்கிட்ட கொடுங்க. ஏடு கட்டவன். ஐயா பேஜ் நம்பர். சார் இப்படி இருக்கிறதுக்கு நீங்க ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த புக் விக்கிற நிலைமையே வந்திருக்காதுல்ல. அருமாமா நீ காலேஜ்னு சொன்ன உடனே ஒரு சூப்பரான ஜோக்கு இந்த புக்ல இருக்கு. எங்க எந்த பக்கத்துல இருக்கு? 45 அதாவது 45வது பக்கத்துல இருக்கு. ஓ இதானே? ஏமா 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 என்னமா பண்ற நீ? இப்போ இந்த புக்ல இந்த ஜோக்கே இல்ல. போய் உட்காருங்க சார். அம்மளு குட்டி, உனக்கு ஆம்பளை புள்ள பிடிக்குமா இல்ல பொம்பளை புள்ள பிடிக்குமா? ஆம்பளை புள்ள தான் பிடிக்கும். ஐயோ உங்கள மாதிரி சிங்க குட்டியா வேணும்னு அண்ணன் சொல்றாருல. Excuse me. What can I do for you, sir? Sorry guys. Sorry. அன்பே நீ டிஷ்யூ அடித்து அழகாய் மடித்து ஐஸ்கிரீம் கிடைக்காத நேரம் லேசா வலிச்சுதா உதட்டோரோ அன்பே நீ டிஷ்யூ எடுத்து அழகாய் மடித்து ஐஸ்கிரீம் கிடைக்காத நேரம் லேசா வலிச்சுதா உதட்டோரோ நிறுத்தியா அது என்னையா லேசா வலிச்சுதா கிரேசக்கா உதட்டோட சிரிச்சுதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்டுச்சா? சார் கோவப்படாதீங்க சார். என்னமா நீ வந்ததுல இருந்து அவனடா ராக காலத்துல வண்டி எடுக்கிறான் ஃளைட்டை இப்படி அப்படி சொல்லி ஆட்டிட்டு இருக்கா. நீ என்னடா வந்ததுல இருந்து அந்த ஆள்கிட்டயே போயிட்டு இருக்க. ஒரு தண்ணி குடிச்சியா, ஒரு சரக்கு குடிச்சியா, ஒரு டிபன் குடிச்சியா? கோவப்படாதீங்க சார். This offer not valid for this flight, sir. Please buy your own money. ஏமா என்ன சொல்ற புரியுற மாதிரி சொல்லு. ஓசில வந்தவனுக்குலாம் இங்க சோறு தண்ணி ஜூஸ் சரக்குன்னு எதுவும் கொடுக்க முடியாது. உனக்கு வேணும்னா உங்க காசுலயே வாங்கிக்கோங்க சார். அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க. மேடம் நீங்க ஆஃபர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஜோக் ஞாபகத்துல வருது. கேப்டன் எஸ் அந்த எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணி விடுறீங்களா? இல்ல இப்பே தொத்தினாரு. ஜோக் மறந்துருச்சு. யாரும் பதட்டப்படாதீங்க. சார் நீங்க தானா அது? யாரு? ஆக்ஷன் ஸ்டார் அனகொண்டா. உங்க ஜாதகத்தை பார்த்தேன், இன்டர்நெட்ல கிடைச்சது. அதுல தோஷம் இருக்கு. என்ன சொல்லுங்க? உங்க பேரு அனகொண்டா, கூட காந்த் அனகொண்டா காந்த்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உச்சத்துக்கு போறீங்க. அதே மாதிரி 5ல கேது இருக்கு, 6ல ராகு இருக்கு, 8ல சனி இருக்கு. உங்களோட அடுத்த படத்தோட பேர் என்ன? வாடா உயிரே. வாடா உயிர். 1 2 குட்டி கழிச்சு பார்த்தா சார் உங்க படத்தோடைய பேரை வாடா உயிரில ஊவை தூக்கிட்டு மாவை போட்டீங்கன்னா என்னையோ போயிடுங்க. சர்ரா என்னையா வண்டி இது? ஒரு பாட்டு இல்ல, ஒரு டிவில படமும் போட மாட்டீங்க, ஒரு டான்ஸ் கிடையாது. ஏமா பூகாரம்மா சொல்லுங்க சும்மா தானே வர? சார். ஏதாவது ஒரு நல்ல வைபா பாட்டு ஒன்று எடுத்து விட. பாடுறேன் சார். இறுக்கி பிடிச்ச மாமா கொஞ்ச நேரம் யாரும் பயப்படாதீங்க.
பண்ணிட்டு வர கேப்டன் பாத்ரூம்க்கு வெளிய டோன்ட் ட்ரிகர்னு போட்டுருந்துச்சு. என்னோட நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு லைட்டா கொஞ்சம் மேல தூக்கி விட்டேன். என்னாச்சு? என்னாச்சா? நம்ம எல்லாம் சாவ போறோம்டா. ஜானு எங்க இருக்க ராம்? நீ எங்க தள்ளி விட்டுட்டு போனியோ அங்கதாம்மா இருக்கு. ராம் ராம் என் புருஷ போயிட்டா ராம். இன்னும் போலாமா? இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ராம். அங்கதான் நீந்திட்டு இருக்கா. போலாம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ராம். இனிமே அது என்ன விட்டுட்டு போக மாட்டியே? இல்ல ராம் போக மாட்டேன். சுருட்ட முடி வேணுமா வேணாமா? வேணும் வேணும் வேணும். ஐயா எனக்கு கல்யாணம் சொன்ன ஒரு ஜோக் ஞாபகத்துல வருது. முரட்ட பறகு முரட்ட